ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, சூப்பரான சன்னா மசாலா பார்க்கலாமா எப்படி செய்யுதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்களும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட 4 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கடற்பாசி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கறி லீஃப் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதிலே சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கோங்க. நான் தனியாக சேர்த்தேன். அப்புறம் 3 தக்காளி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிச்சிடலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு சீரகம் மிக்ஸி ஜாரில் தேங்காவோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா இப்போ சேர்க்க வேணாம். அப்படி டேரெக்டாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை, லேசாக வதங்கினா போதும். இப்போ கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. கறி லீஃப் ஃபஸ்ட்டே சேர்க்குதுனா கூட சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்த்துக்கப்புறம் சேர்ப்பேன், ஏன்னா அது வெடித்து மேலே விழும். அதனால் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த அரைச்சி வச்ச தக்காளி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. அப்போது நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நான் ஓவர் நைட் ஊற வச்ச கருப்பு சுண்டல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கலாம், காராமணி எதுனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா அதோட சாஸ்லாம் ஏறும். அதுக்காக அப்புறம் நம்ம தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொதி வர்ற அளவுக்கு விடுங்க. எதுக்குன்னா அப்போ தான் அதோட நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக சேர்க்குறேன். எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் ஸ்பைசஸ்லாம் அதிகம் சாப்பிட்றதில்ல, நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இது சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், உங்களோட விருப்பம் தான் அது. ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டுறலாம். பாருங்க 2 விசில் வந்துச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் வீடே மணக்க கருப்பு சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்படியே நீங்கள் சாதம், சப்பாத்தி, அப்புறம் இட்லிக்கு நல்லா இருக்காது, தோசைக்கு இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும்ல இட்லிக்கு சாப்பிட. ஆனால் நீங்கள் தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. எதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, தோசைக்கு வேறு லெவல் இருக்குங்க. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன ரெடி ஆயிடுச்சா? சுட ஒரு கல் தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கல் தோசை ஊற்றி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் சொன்ன ப்ராசஸ்லேயே செய்யுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படியே சுட அந்த தோசையை பிச்சு, அது ஃபுல்லு சூடாக இருந்துச்சு தோசை, ஆனால் கை சுட்டுருச்சு. கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டேன். அப்படியே அதை எடுத்து சுட்டுச்சு பாருங்க கை. அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.